பூ வராம சத்தமா இன்னைக்கு பூ வராம ரொம்ப போர் அடிக்குது தானேப்பா? ஆமாக்கா. சரி, என்னோட ஹேர் ஸ்டைல் பத்தியா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குக்கா. நல்லா இல்லை தானே? நல்லா இருக்குக்கா. நல்லாவே இல்லை, நீங்க கலைச்சிடு. என்னடி அப்படி சொல்றியா? சரி கலைச்சிடுறேன். இல்லைக்கா, எதுக்குக்கா கலைச்சிங்க? அழகாக தான் இருந்துச்சு. ஏன் கலைச்ச? நல்லா தானே இருந்துச்சு உனக்கு. இல்லைப்பா, இது அழகாவே இல்லை. இது நான் வேறு ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் போடுறேன். இன்னைக்கு அக்கா இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுக்கா, எதாவது பண்ணலாம் வாங்கக்கா. சரி இது வெயிட் பண்ண, பூக்கு ஃபோன் பண்ணலாம். அவகிட்ட கொடுக்குறேன், நீ ஃபோன் பண்ண பூக்கு, ஓகேவா? ஹலோ பூ. என்ன வேணும்? நீ என்ன வரவே இல்லையா இன்னைக்கு? ஏதாச்சும் விளையாடலான்னு சொன்னா நேற்று. வரலான்னு தான் அதை வந்துகிட்டே இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன். ஓகே ஓகே. சரி என்ன விளையாட போகிறமாச்சும் சொல்லு. அந்த மேஜிக் பென்சில் ஒன்று அது போட்டிருந்தோம்ல, அதனால அதை தான் இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரி இது வரேன் நான். வந்துட்டியா பூனி? அந்த மேஜிக் பென்சில் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டியா? எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூ. அந்த சொன்னல 2 தடவை சொல்ல வேண்டியதாகிடுச்சு, உன் காலையே கேட்க மாட்டேங்குது. பூ, அந்த மேஜிக் பென்சில் எடுத்துகிட்டு வந்துட்டியாடா? எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. வாங்கம்மா ட்ரை பண்ணலாம். என்னதுண்ணா? மேஜிக் பென்சிலாக வாங்கினா ட்ரை பண்ணலாம். நான் எழுதுட்டா? நீ எழுதாத ஐயாலி, உனக்கு தெரியாது. பூவே எழுதட்டும். நான் ஒரு ஷார்ப்னர் வரைஞ்சிருக்கேன், அது வருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், முதல்ல மூடிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஷார்ப்னர் நிஜமாலே வந்துடுச்சு. அண்ணா இது நிஜமாலே ஷார்ப்னர் வந்திருக்கானா? ஆமாண்டா, இங்கே பார்த்தியா? உண்மையாமலே பூ வர வச்சுட்டான், பெரிய ஆளு தான். சரி பூ வேறு ஏதாச்சும் வரைஞ்சி பாரு. இந்த வரைகிறேன் இரு. அதுக்கு முன்னாடி இதை நீ எங்கே வாங்கின? நான் வந்து ஒரு கடையில் தான் வாங்கினேன். அந்த கடையோட பேரை வந்து நான் அந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். சரி சரி வாங்க, நம்ம வேறு ஏதாச்சும் இன்னொன்று வரையலாம். நான் ஒரு மில்க் வரைகிறேன், இங்கே பாருங்கள். இப்போ அதே மாதிரி அந்த மில்க் வந்துடும். அதை க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். மில்க் வந்துருச்சு, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள். பார்த்தியா, நம்மளுக்கு ஃப்ரீயான மில்கே கிடைஞ்சிருக்கு. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம ஏதாச்சும் எக்ஸ்பென்சிவாக வரையலாமா இல்லை வேணாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போ போய் தூங்கலாம்ப்பா, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது என்னோட வீடு தான், நம்ம இங்கேயே தூங்கிடலாம். சரி, நம்ம போய் தூங்கலாம். நான் முதல்ல போய் தூங்குறேன். பூ கொஞ்சம் வலி விட்றா. நானே முதல்ல போய் படுக்கிறேன். சரி நான் அடுத்து போகிறேன், ரொம்ப தூக்கமாக வருது. நானும் போய் படுக்கிறேன். அக்கா அண்ணே உங்கள் கூட படுக்கிறது எனக்கு ஜாலியாக இருக்கும், நான் உங்கள் கூட படுத்துக்கிறேன். ஓகே வெயிட் பண்ண. ஓகே வெயிட் பண்ணுங்கக்கா, வெயிட் பண்ணுங்கக்கா. நானும் போய் படுத்துக்கிறேன்ப்பா. நீனும் போய் படுத்துக்கோடா. சரி நானும் போய் படுத்துக்கிறேன். ஆக்ஷன். அந்த புக்கு அந்த பென்சில் நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அந்த புக்கு பென்சிலை கன்ஃபார்மாக நம்ம ஏதாவது பண்ணி டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும். நான் அந்த புக்கையும் பென்சிலையும் வந்து நான் ஷோகேஸ்லேயே வச்சுட்டேன். உனக்கு நாளைக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் எந்திரிச்சு அதை எடுத்து பண்ணிக்கோ. இன்னொரு விஷயமும் சொல்லணும், அது யாரும் அன்வான்டாக யூஸ் பண்ணாதீங்க. எதாவது மான்ஸ்டர் வந்துச்சுன்னா அது அழிக்க கூட எனக்கும் தெரியாது. தட்ஸ் ரைட். அந்த மாதிரி அதாவது மான்ஸ்டர் வர வச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. உனக்கு ஓகே இல்லை, பேசாமல் உட்காந்து படுத்து தூங்கு. ஐயாலி சொன்ன மாதிரி அம்மா ஏன் அந்த மாதிரி மான்ஸ்டர் உருவாக்கக்கூடாது? அந்த மாதிரி உருவாக்கி இந்த உலகத்தை அம்மா கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும். அதை நான் எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு வர போனேனே. சரி கட்டு.
ஓ இங்கே தானே இந்த புக் இருக்கு. இருங்க முதல்ல யாருக்கும் தெரியாமல் இந்த டோரை கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சவுண்ட் வராது. இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். கட்டுன்ற பாருங்க. வாங்க. ஓ இங்கே தான் வச்சுருக்காங்க. அந்த நோட்டும் இதுவும் எடுத்துகிட்டு வந்துடு. சரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஏதாவது உருவாக்கலாம். இல்லை வேணாம், அது முதல்ல ட்ரை பண்ண தேவை. ஆமாம் இது உருவாக்கலாம். ஒரு பெயிண்ட்டு ப்ரஷ் வருதான்னு பார்க்கலாம். இது ஆக்ஷன். இப்போ இதை முதல்ல நம்ம பிடிச்சாகணும். ரியலாக ஃபேக்காக முதல்ல கண்டுபிடிக்கலாம். இந்த தீவிரத்தை நம்ம இறங்கியிருக்கோம், முட்டிக்கிறோம், சவாலை எதுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். முதல்ல ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் வருதோ டோன்ஸ்டர் வருதோ பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஏதோ ஒன்று தெரிகிற மாதிரியே இருக்கே. வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுங்க. ஓய் ப்ரஷ் வந்துருச்சு. நம்ம இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம போய் அந்த மான்ஸ்டர் ட்ரை பண்ணலாம். வாங்க. ஆப்ஷன் அந்த மான்ஸ்டர் வரைய போகிறேன். அவன் துரோகம் பண்ணால, அவனுக்கு இது தேவை, இன்னும் கொஞ்சம் தேவை. அந்த நாய்க்குட்டியை மான்ஸ்டர் ஆக்க போகிறேன். வாங்க பண்ணலாம். அந்த நாய்க்குட்டி எங்கே இருந்தோ தூங்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிறேன். வச்சுக்கிறேன்டி, வெயிட் பண்ணு. மான்ஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. சரி நான் புக்குக்குள்ளே இருக்கிறது வருவேன் தானே நினச்சேன். நான் எங்கேருந்து வந்திருக்கேன் பார்த்தியா? அம்மா வலிக்குது, வலிக்குது. காப்பாத்துங்க. என்ன மயக்க மாடிய வச்சிட்டானே. இது ஆக்ஷன் கட் பண்ணுங்கடா. அவன் உடம்ப கட் பண்ணி வீசுங்கடா. அங்க பாருங்க, எல்லாரும் எந்திரிங்க. ஒரு மான்ஸ்டர் இருக்கு. எல்லாரும் எந்திரிங்க. எனக்கு தெரிஞ்சு இது அவன் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொன்று கடிக்கிறான். இதோட பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதோட உங்களுக்கு பார்ட் 2ல அது என்ன பென்சில், அது எங்கே வாங்கணும்னு தெரியும்னு நினைக்கிறீங்கன்னா பார்ட் 2 வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ இதை விட பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். டாட்டா, பாய்.